நீங்கள் என்ன பண்ணுறோன்னா நமக்கு சின்ன அடுப்பில் குட்டி சமையல் பண்ணுறோம். இப்போ பாருங்க வெங்காயம் விதக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்காங்க, தக்காளி தொக்கு, சாதம். எங்கள் வீட்டு சின்ன செஃப் தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, குட்டி செஃப். யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் தான். இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ தக்காளி போட போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், ப்ரௌனிஷ் கலரில் ஆகிடுச்சு தக்காளி போட்டுருக்காங்க சின்ன செஃப். இதில் பார்த்தீங்கன்னா தீ நல்லா செம்மையாக எரியுது. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கல் உப்பு போட போகிறோம். கல் உப்பு போட்டு நல்லா வதக்குறாங்க. சூப்பராக வதங்குது. நம்ம பேருக்கு கொஞ்சம் வதக்குவோம், அப்போ தான் நம்ம செஞ்ச சமையல்னு சொல்ல முடியும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம். பாருங்க தண்ணி ஆட் பண்ண குழம்பு மாதிரியே இருக்கு. ஆனால் அது குழம்பு தான். டேஸ்ட் பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம், அப்போதான் குழம்பு பதம் வரும். ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் நல்லா கொதிச்சிச்சுன்னா குழம்பு ரெடி. இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு வருது. குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குது. மண்கடாய் பாருங்க எப்படி கருகி போச்சுன்னு. குழம்பு செமையாக கொதிக்குது. சாப்பாடு தண்ணி இப்போ பாருங்க குழம்பு செமையாக கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கூட அதெல்லாம் சாப்பாடும் ஆக்கி நம்ம சூப்பராக சாப்பிடலாம். சாப்பாடு நல்லா ஊறிட்டுருக்கு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பாடு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.